இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனம் உடைந்த ஒரு நாளானது இருக்கும். நம்பிக்கை கூட உங்களுடைய வாழ்க்கையில உடைந்தும் போயிருக்குங்க. நீங்க யாரையும் நம்பினீங்களோ இல்ல உண்மையான ஒரு மனிதர்களாக பார்த்தீர்கள் என்றால் முழுமைக்கும் பார்ப்பீங்க. அவங்கள அறகுறைய பார்த்துவிட்டு அவர்கள் தவறான ஒரு மனிதர்களோ என்று நினைக்க மாட்டீங்க. அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் முழுமையான ஒரு நம்பிக்கையை மட்டும்தாங்க வைப்பீங்க. போலியான ஒரு நம்பிக்கை என்பதை உங்களுக்கு எப்பொழுதுமே வைக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதே போல முழுசா நம்பி விடுவீங்க. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் முழுமையான ஒரு நம்பிக்கையுடன் வாழ நீங்க தெரிந்து கொண்ட ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு நாள் உங்களுடைய நம்பிக்கையானது உடைந்து போயிருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடைந்து போனதும் உங்களுடைய வாழ்க்கையில ஏன்டா இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ள பல கேள்விகள் இன்னமும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்த ஒரு தியாகம் உங்களை முழுமைக்கும் மாற்றியிருந்திருக்கும். ஆனா அந்த தியாகமானது உங்களுக்காக நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. மற்ற நபர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று பண்ணிய உங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான தியாகங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாம நீங்க பண்ணி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க கெடுத்து கொண்டு இருப்பீங்க. எனவே இனிமேலாவது இதை நீங்கள் செய்யாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மேம்பட ஆரம்பிக்கும். ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க மத்தவங்களுக்காக செய்த தியாகங்களை அவர்கள் யாராவது உங்களுக்காக செய்தார்களா? இதெல்லாம் ஏன் நடந்தது? எதற்காக நடந்தது? என்று எல்லாத்தையும் நீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமா புரியவும் செய்யுங்க. நீங்க நம்பிய வார்த்தைகள் கூட உங்களை ஏமாற்றியிருக்கும். ஒருத்தவங்க சொன்ன ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு ப்ராமிஸ், அவங்க உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது உங்களுடைய நம்பிக்கையை இந்த ஒரு நேரத்தில் வளர்த்தும் கொடுத்திருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை முழுமைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. சில நபர்கள் மீது இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததும் சில நபர்கள் மீது நம்ம தவறான ஒரு பாதையை அவர்கள் மீது நம்ம வைத்து விட்டோமோ என்று நீங்களே அந்த ஒரு நேரத்தில் மனது சங்கடப்படும்படி நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இனிமேல் நம்ம நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும் என்கிற ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது அனைத்துமே நீங்க தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் எடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த விதமான மனது உடைந்த சில வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனதை இன்னும் பாதித்து கொண்டே இருக்கும். அவர்கள் பேசிய அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் சொல்லுபவர்கள் சொல்லிக் கொண்டே தாங்க இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து போய்கொண்டே தாங்க இருக்கணும். வாழ்க்கையில நம்ம முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கு போனால் அவங்களே பொறாமைப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச தேவையில்லை. நம்மளுடைய செயலே அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது போல நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான தடைகளும் அமைதியான தடங்கல்களும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எல்லாத்தையும் அமைதியாக வந்தாலும் சரி, வெளிப்படையாக வந்தாலும் சரி, அனைத்தையுமே நீங்க மூஞ்சிக்கு நேரா பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. நீங்கள் மட்டுமே தாங்க அதை பேஸ் பண்ணி கொண்டே இருப்பீங்க. வெளியில் நீங்கள் நார்மலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சண்டைகளும் ஒரு போராட்டங்களும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு தைரியமான மனிதர்களாக, தைரியமான ஒரு பெண்மணிகளாக ரிஷபம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்களே என்று தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு பயங்கள், அவ்வளவு பதட்டங்கள், அவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில எப்போதும் காட்டவே மாட்டீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்ச ஒரு வழியானது உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழியானது இருக்கும். அது யாருக்கும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வழியாக இருக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் கதையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வழிதாங்க உங்களை இப்போ யாருக்கும் தெரியாமல் இன்னமும் உங்களை தைரியமான மனிதராக ஆக்கி கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே அழகானதாக மாறவும் செய்யுங்க. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்க எடுத்த உங்களுடைய வாழ்க்கை இப்போது உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாள் எவ்வளவோ விஷயங்களுக்கு காத்து கொண்டிருந்திருப்பீங்க. அப்படி காத்து கொண்டிருந்த நாட்கள் இனிமே இந்த ஒரு நாட்களாக மட்டுமே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு நாட்கள் உங்களுக்குன்னு வந்துவிட்டது. உடனடியான பதில் இல்லாமல் இருந்தாலும் நீங்க உங்களுடைய எஃபோர்ட்டையும் உங்களுடைய முயற்சிகளையும் போட்டு கொண்டே இருங்க. அதற்கான போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். எதுவுமே நீங்க போடாம முயற்சியும் செய்யாமல்
நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று பேசிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை அப்படியே தங்க போகும். அதில் எந்த விதமான மாற்றங்களுமே கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து சில விஷயங்களை நீங்கள் செய்து காட்டுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயமா உங்களுக்குள்ள வாங்கி கொடுக்குங்க. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலே போதும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். பொறுமையான வெற்றியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நிமிடங்களாக இருக்கும். எனவே அது நீண்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்குங்க. அதை நீங்க தான் எப்படியாவது காத்திருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனையும் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. புதிய இன்கம், அதாவது புதிய அளவில் ஏதாவது பணத்தை சேமிக்கக்கூடிய வழியையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒரே ஒரே இடத்திலிருந்து மட்டும் சம்பளத்தை வாங்கி கொண்டு இல்லாமல் சைடாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டு இல்லைன்னா மற்றொரு வேலையிலும் நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு வேலையிலும் இருந்தும் இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு சம்பளமும் நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆரம்பத்தில் அதனை தொடங்கும் பொழுது உங்களுக்கு மனதிற்குள்ள அவ்வளவு பயம் இருந்திருக்கும். இது நல்லபடியாக போகுமா, இல்லைன்னா இது நல்லபடியாக போகாமல் இருந்துருமா அப்படிங்கிற மாதிரியான சில பயங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் அதுவும் இந்த ஒரு நேரத்தில் நல்லா தாங்க போக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சைடு பிஸ்னஸாக இருந்தாலும் இதனால உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய செலவு, நீங்கள் மாதம் செலவழிக்கக்கூடிய செலவுகளுக்கு ஒரு பணமானது கிடைத்து விட்டது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் உங்களால் பெற்றுவிட முடியும். இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதை மீண்டும் உங்களால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக எடுக்க முடியும். இனிமேல் இன்னைக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறியதாக இருந்தாலும் இனிமேல் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய பணம் ரீதியான பிரச்சனைகள், பணம் ரீதியான மன அழுத்தங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள குறைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் செட்டிலாக ஆரம்பிக்கும். அன்னெசரியான, அதாவது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அனைத்துமே குறைந்துவிடும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் என்ஜாய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன நண்பர்களுடன் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் தான் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய குடும்ப நேரம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போகவும் செய்யுங்க. இனிமேல் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயம் மாதிரி தோன்றினாலும் இன்னொரு நாளுக்கு பிறகு போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களை இன்னமும் நல்ல ஒரு மனிதர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக நீங்கள் பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். போகாமல் இருந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான சில பயங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் அதுவும் இந்த ஒரு நேரத்தில் நல்லா தாங்க போக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சைடு பிஸ்னஸாக இருந்தாலும் இதனால உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய செலவு, நீங்கள் மாதம் செலவழிக்கக்கூடிய செலவுகளுக்கு ஒரு பணமானது கிடைத்து விட்டது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் உங்களால் பெற்றுவிட முடியும். இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதை மீண்டும் உங்களால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக எடுக்க முடியும். இனிமேல் இன்னைக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறியதாக இருந்தாலும் இனிமேல் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய பணம் ரீதியான பிரச்சனைகள், பணம் ரீதியான மன அழுத்தங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள குறைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் செட்டிலாக ஆரம்பிக்கும். அன்னெசரியான, அதாவது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அனைத்துமே குறைந்துவிடும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் என்ஜாய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன நண்பர்களுடன் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் தான் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய குடும்ப நேரம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போகவும் செய்யுங்க. இனிமேல் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகும்.
அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயம் மாதிரி தோன்றினாலும் இன்னொரு நாளுக்கு பிறகு போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களை இன்னமும் நல்ல ஒரு மனிதர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும்.